ஜஸ்டிஸ் என்பது அதன் பரந்த அர்த்தத்தில் தனிநபர்கள் அனைவரும் சமமான மற்றும் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தினை குறிக்கிறது. நீதி நிலைநாட்டப்பட்ட சமூகம் என்பது தனிநபர்கள் தங்களுக்கு தகுதியானதை பெறுவதை உறுதி கொண்ட சமூகமாக இருக்கும். அவ்வகையில் 2ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இளங்கோவடிகள் அருளிய சிலப்பதிகாரம் நீதி அனைவருக்கும் பொதுவானது என்றும் அஃது அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் சமூகம் உறுதி செய்தது என்றும் அன்றே உரைத்து விட்டார். 5 பெரும் காப்பியங்களுள் முதல் பெருங்காப்பியமாக போற்றப்படுவது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரமாகும். நமது குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் அதில் வரும் வழக்குரை காதையை உணர்ச்சி பொங்க உங்கள் முன் வழங்க இருக்கின்றனர். கண்டு கழியுங்கள். கோவலன் தன் மனைவி கண்ணகியுடன் பொருள் தேட மதுரை செல்கிறான். கண்ணகி தந்த காற்சிலம்பை விற்று வர கருதி மதுரை நகர கடைத்தெருவிற்கு செல்கிறான். அங்கு அரண்மனை சிலம்பை திருடிய பொற்கொல்லன் ஒருவனது சூழ்ச்சிக்கு ஆளாகிறான். அதன் விளைவு கோவலன் திருடன் என கருதப்பட்டு அரசன் ஆணையால் கொலை செய்யப்படுகிறான். கோவலன் கொலையுண்ட செய்தி கேட்ட கண்ணகி சினந்து எழுந்து பாண்டியன் அரசவைக்கு சென்று வழக்குரைத்து கோவலன் கள்வன் அல்லன் என்பதை தெளிவுபடுத்துகின்றாள். உண்மை உணர்ந்த பாண்டியன் அக்கணமே தன்னுயிர் நீத்து நீதியை நிலைநிறுத்துகிறான். காட்சி 1. அரண்மனை வாயில். யாரம்மா நீ? ஏன் இங்கு வந்தாய்? வாயில் காப்பவனே, வாயில் காப்பவனே, அறிவு முழுவதும் அற்று போன அறநினைவற்ற நெஞ்சத்துடன் அரசின் நீதி தவறியவனின் வாயில் காப்பவனே, பரநிலை உடைய 2 சிலம்புகளில் கையில் ஒன்றை ஏந்தியவளாய் கணவனை இழந்த ஒருத்தி தம் அரண்மனை வாயில் உள்ளாள் என்று வேந்தனிடம் சென்று அறிவிப்பாய் அறிவிப்பாய். காட்சி 2. அரசவை. எமது கொற்கை நகரத்து வேந்தே வாழ்க. தெற்கை உள்ள புதிய மலைக்கு தலைவனே வாழ்க. செழியனே வாழ்க. பாண்டியனே வாழ்க. இதுவரை பழிச்சொற்கள் படராத பஞ்சவனே வாழ்க. வெட்டுவாளனின்றும் பீரிட்டெழும் குருதி நீங்காத பசிய முண்டமாகிய பிடர்த்தலையாகிய பீடத்தின் கண் ஏறியிருந்த இளங்கொடியாகிய வெற்றி தரும் வேலினை தன் பெரிய கையிலே ஏந்திய கொற்றவையும் அல்ல, கண்ணியர் எழுவருள் பிடாரியும் அல்ல, இறைவனை நடனமாடச் செய்த பத்திரகாளியும் அல்ல, கண்டார்க்கு அச்சத்தை தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்ட காளியும் அல்ல, தாருகனின் பரந்த மார்பை பிளந்த துர்க்கையும் அல்ல, மிக்க சினம் கொண்டவள் போலவும் விளங்குகின்றாள். வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு ஒன்றினை கையில் ஏந்தியவளாய் திகழ்கின்றாள். கணவனை இழந்த அவள் நம் வாயிலின் முன்னே நிற்கின்றாள். யாரையோ நீ மடக்கொடி, அத்தகையவளை அழைத்து வா என்று வாயிற்காவலன் கண்ணகியின் வரவை அறிவித்ததும் அரசனும் அவளை அரசவைக்குள்ளே அழைத்து வர ஆணையிட்டான். காட்சி 3. அரசவை. கண்ணகிக்கும் அரசனுக்கும் இடையே நடக்கும் வாதம். நீர் பெருகும் கண்களை உடையவளே, என் முன் வந்து நிற்பவளே, இளங்கொடி போன்றவளே, நீ யார்? ஆராய்ச்சி இல்லாத மன்னனே, உன்னிடம் சொல்ல வேண்டியது ஒன்று உண்டு, கேள். இகழ்தலற்ற சிறப்பினை உடைய தேவர்களும் வியக்குமாறு புறா ஒன்றின் துயரத்தினை போக்கிய சிபியும் கட்டிய மணியின் நடு நாவானது அசைய பசுவின் கடை கண்களில் நின்று ஒழுகும் நீர் தனது உள்ளத்தை சுட தானே தன் அரும் பெற்ற புதல்வனை தேர் சக்கரத்திலிட்டு கொன்ற மனுநீதி சோழன் ஆண்ட மிக்க புகழினையுடைய புகார் நகரமே நான் பிறந்த ஊர். அவ்வூரின் பழியற்ற சிறப்புடன் கூடிய புகழெங்கும் விளங்கும் பெருங்குடிக்கண் மாசாத்துவான் என்னும் வணிகனுக்கு மகனாக தோன்றி பொருளிட்டு வாழ்க்கை நடத்தலை விரும்பி முன் செய்த தீவினை காரணமாக வீரகழன் இந்த மன்னனே, நினது மதுரை நகரத்தினுள் புகுந்து
இங்கு என் கார் சிலம்பினை விற்றல் காரணமாக நின்னிடத்தில் கொலையுண்ட கோவலன் மனைவி நான். என் பெயர் கண்ணகி. ஓ, கோவலன் மனைவி சிலம்பத்துடைய கல்வனின் மனைவியா? போதும். யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. கையும் களவுமாக பிடிப்பட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கொற்றவனே, வெண்கொற்றை கொடைக்கீழ் அமர்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தில் முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெற்றுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன? அரசே, கோபம் வேண்டாம். கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாகிய என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை. உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீதான் குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை, அதை ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்கிற்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் சிலம்புகளில் இருக்கும் பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? அதையும் பார்ப்போம். தேவி, இப்படி கொடு. இதோ பார், கோப்பெருந்தேவி கார் சிலம்பில் இருந்து சிதறும் முத்துப் பரல்கள். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்களில் வழிகின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறம் பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவர்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியன் அறம் மரம் திறம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி விட்டதா? ஆயிரம் ஆயிரம் படை வந்தாலும் அண்ணாந்து படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் இழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாம்பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு அழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொடை எதற்காக? தேவையில்லை. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக நாடேட்ட நாடே கல்வன், நாடே கல்வன். தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. கோவலனின் சிலம்பை என்னுடையதாக கொண்டதால் நானே கல்வன். நீதி தவறிய என்னுடைய ஆயுள் கெட்டழியட்டும் என பாண்டிய மன்னன் தனக்குத்தானே தண்டனை விதித்துக் கொண்டு மயங்கி விழுந்து மாண்டு போனான். அரசே, ஐயோ அரசே, என்ன ஆனது உங்களுக்கு? அரசே, அரசே, அரசே! நீதி தவறியதால் வளைந்து உங்கள் செங்கோலை தங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள் அரசே, நிமிர்த்து விட்டீர்கள். தென்னவனின் மனைவியாகிய கோப்பெருந்தேவி உள்ளம் குலைந்தாள், உடல் நடுங்கினாள். தாய் தந்தையரை இழந்தவருக்கு அம்முறை சொல்லி பிறரை காட்டி ஆறுதல் கூற முடியும். ஆனால்
கணவனை இழந்தோர்க்கு அங்ஙனம் காட்டலாகாது என கருதி தன் கணவனின் இணையடிகளை தொட்டு வணங்கி வீழ்ந்து இறந்தாள். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழிந்து போகட்டும். என் நெஞ்சத்தில் மூண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரை அழித்துவிடு, அடியோடு அழித்துவிடு. இங்ஙனம் சிலப்பதிகாரத்தின் 3 உண்மைகளில் மிக முக்கியமான அரசியலில் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மை நிரூபணமானது. நீதி தொடர்பான சிலப்பதிகார வழக்காடும் நாடகத்தை மிகப்பெரிய வெற்றியாக்கிய அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Thank you for this meaningful and emotionally powerful presentation of Silappadigaram.